ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஏகாதசி என்று சொல்ல வேண்டிய பெருமாள் மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை புதன்கிழமை வளர்பிறையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி, அதுவும் புதன்கிழமையில் வருவது இன்னுமே சிறப்பு. இத்தனை விசேஷ அம்சங்கள் கொண்ட இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய எளிமையான ஒரு முறையைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இதோடு நமக்கு வேதனைகளை தீர்க்க போகும் சுலபமான பெருமாள் மந்திரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தவர்கள் இன்று பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்து கோவிலை 11 முறை வலம் வந்து பெருமாள் கோவிலிலேயே அமர்ந்து இந்த மந்திரத்தை படித்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே பெருமாள் தீர்த்து வைப்பார். கோவிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே பெருமாள் முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு மனதார பெருமாளை நினைத்து வேண்டி உங்கள் பிரச்சனைகள் தீர பிரார்த்தனைகளை செய்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். கட்டாயம் நாளை பெருமாளின் முன்பாக பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் துளசி இலை, பச்சை கற்பூரம் சேர்த்து தீர்த்தம் வைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்ப நல்லது. இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாங்க. ஓம் கேசவாய நம, ஓம் நாராயணாய நம, ஓம் மாதவாய நம, ஓம் கோவிந்தாய நம, ஓம் விஷ்ணுவே நம, ஓம் மதுசூதனாய நம, ஓம் திரிவிக்ரமாய நம, ஓம் வாமனாய நம, ஓம் புருஷோத்தமாய நம, ஓம் ஸ்ரீதாராய நம, ஓம் அதோஜனாய நம, ஓம் ஸ்ருதகோசய நம, ஓம் நரசிம்ஹாய நம, ஓம் பத்மநாபாய நம, ஓம் அச்சுதாய நம, ஓம் தாமோதராய நம, ஓம் ஜனார்த்தனாய நம, ஓம் சங்கர்ஷனாய நம, ஓம் உபேந்திரனாய நம, ஓம் வாசுதேவாய நம, ஓம் ஹரேயே நம, ஓம் பிரத்யாம்னாய நம, ஓம் கிருஷ்ணாய நம. இப்படி சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக துளசி இலைகளையும் உதிரி புஷ்பங்களையும் ஒரு தட்டில் பரப்பி வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாமமாக நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் புஷ்பத்தையும் துளசி இலைகளையும் பெருமாளின் பாதத்தில் போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். மன கஷ்டம், வேதனைகள் அனைத்தும் பறந்து போய் மன நிம்மதியானது உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய மனதிலும் குடிக்கொள்ளும். அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரண ஆசிகளை வழங்குவார்கள். நாளை ஏகாதசி விரதம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, பெருமாளை நினைத்து இந்த வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்படும், புண்ணியங்கள் சேர்க்கப்படும். இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து மறைந்த பிறகு உங்களுடைய ஆத்மா அந்த வைகுண்டத்தை அடையும். எந்த அளவுக்கு நாம் மந்திர ஜபங்களை உச்சரிக்கிறோமோ, எந்த அளவுக்கு இறை வழிபாட்டை செய்கிறோமோ, அந்த அளவுக்கு இயலாதவர்களுக்கு அன்னதானமும் உதவியும் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்தால் நாளை ஒருவருக்கேனும் பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கள். உங்கள் பரம்பரைக்கே அந்த புண்ணியம் போய் சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.